கடவுளுக்கு உணவு தேவை என்றால் பின்பக்க வாசலை தட்டுங்கள். ஒரு உணவகத்தில் எழுதப்பட்ட வாசகம்தான் இது. அந்த உணவகத்தை நடத்தி அந்த பெரியவர் என்ன செய்வார் என்று சொன்னால், காலையிலோ மதியமோ இரவோ உணவுகளை எல்லாம் சமைத்து முடித்தவுடன் முதல் முறையாக அவர் செய்வது ஒரு 10-15 பார்சலை முதலில் அவர் தனியாக ஒதுக்கி வைப்பார். அவற்றை அந்த மிகப்பெரிய உணவகத்தினுடைய பின்பகுதி வாசலில் கொண்டு வைத்திருப்பார். தன் கடையில் வேலை செய்கிற ஊழியரிடம் சொல்வார், எவருக்கு காசு இல்லையோ, எவர் வறியவராக வருகிறார்களோ, யார் இந்த சாலையில் யாசகம் செய்து வருவார்களோ அவர்களை அழைத்து பின்பகுதியிலே இந்த உணவை கொடுங்கள் என சொல்லி கொண்டுதான் அந்த உணவகத்துக்கு முன்பாக அவர் எழுதிய வாசகம், கடவுளுக்கு உணவு தேவை என்றால் பின்பக்க வாசலை தட்டுங்கள். அந்த வறியவரின் முகத்தில் இறைவனை பார்க்கிற அந்த கணம் இருக்கிறதே, அந்த பணிவுதான் கடவுள் பார்வையில் மிக வலிமையானது.